ஒரு நல்ல ஸ்பாட்ல நின்னா கூட என்னை ஒரு நல்ல போட்டோ எடுத்து தர மாட்டேன். நல்ல ஸ்பாட்டை மட்டும் எடுத்தா நல்லா தான் இருக்கும். நடுவில் அந்த நாய் என்ன எப்படி நல்லா இருக்கும்? ரூம்ல பாட்டை போட்டு நான் பாட்டுக்கு பாடிக்கிட்டே பரலோகத்துல பறந்துகிட்டு இருப்பேன். அதுக்கு வந்து திட்டுறான். ஏன் பாட தெரிஞ்சாதான் பாடணுமா என்ன? பாட்டு பாட தெரியணும்னு அவசியம் இல்லை, லிரிக்ஸையாவது ஒழுங்கா பாடலாம்ல. சித்தப்பு சித்தியை பார்க்க வாராளேங்கிறான். எப்ப ட்ரிப்பு கூப்பிட்டாலும் கையில காசு இல்ல, மூஞ்சில மீச இல்லன்ட்டு சரியான பிச்சைக்கார பையன். இவனே 4 பேர்ட்ட பிச்சை எடுத்தான் ட்ரிப்புக்கு போயான். மானம் கேட்ட பையன். 5 நிமிஷம் அரை மணி நேரம் ஆக்குறான். 10:30 மணி ஷோக்கு 11 மணிக்கு தான் கிளம்புறேன். எப்போ பார்த்தாலும் லேட்டு. வெளியே போகல தான் எனக்கு வெளியவே வருது. என்ன பண்றது? ரோட்ல பைக் ஓட்டும் போது பஸ் வந்தா பதறனா பரவாயில்லைங்க, ஆட்டோ வந்தாலே அலறாங்க. பயந்தாங்கோலி பையன். ஆமா, பயப்படாம ஓட்டினா இவனை மாதிரி பல்லு பேர் தான் வரணும். பிச்சைக்காரனை விட அதிகமா இவன் தான் சில்லறை வாங்கியிருக்கேன். பொழுதுன்னைக்கு உட்காந்து ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான்லாம் ஒரு நாளைக்கு 8 படம் பார்ப்பேன். என் கூட ஒரு படம் பார்க்க வேணா வரமாட்டேன். இவன் எப்படி படம் பார்க்கறான் தெரியுமா? 2.5 மணி நேரம் படத்தை 2xல போட்டு 1.5 மணி நேரத்தில் பார்க்குறான். அது கூட பரவாயில்ல. யூடியூப்ல 20 நிமிஷம் வாய்ஸ் ஓவர் கேட்டு அதான் படமேன்றான். மனுஷே பார்ப்பானே இவன் கூட படத்தை. ஒரு நாள் கூட இந்த நாய் ரூமை க்ளீன் பண்ண மாட்டான். க்ளீன் பண்ணா குப்பையா தானே ஆக போகுது. எதுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு? சாப்பிட்டா போக தானே போற, அப்புறம் திரும்ப ஏன் சாப்பிட்ற? ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட நோட் பண்ணிட்டு திரும்ப காசு கேட்குறியான். 5 டீ குடிச்சா பரவாயில்ல, மாச கணக்கு போட்டு பார்த்தா 5000 ரூபாய் டீ குடிச்சு வச்சிருக்கான். இவனுக்காகவே இஎம்ஐ கட்ட வேண்டியதா இருக்கும் போல. தேவை இருக்கோ இல்லையோ என்னத்தையாவது வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்கான். நான் புதுசாக வாங்கின பொருளை நானே செகண்ட் ஹேண்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் அவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்.